கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பல நேரத்துல ஐயோ வாழ்க்கை ஏன் இப்படி சோதனையா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். Many times we think that life is full of troubles. ஆனா அந்த சோதனையெல்லாம் நம்ம பொறுமையா ஜெயிச்சு வந்தோம்னா நம்ம ஒரு வெற்றியாளரா இருப்போம். But when we successfully complete all the tribulations and troubles that we face, we will be very successful. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Job 23:10. But he knows the way that I take. When he has tested me, I shall come forth as gold. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது அதை நம்ம ஜெயமா கடந்து வரும்போது நம்ம தங்கமா மாறிடுவோமா? See what the Bible says. When we face tribulations in our life and when we succeed in that, we will be shining as gold. அப்பனா நம்ம வெற்றியாளரா இருப்போம். That means we will be successful. ஒரு விதை ஒரு கல்பாங்கான இடத்துல விழுந்துச்சு. Once a seed fell on a rocky place. அப்போ சுத்தி இருந்த மரங்கள் எல்லாம் சொல்லுச்சு அந்த விதைக்கிட்ட, நீ வளராத, ஏன்னா நீ விழுந்திருக்க இடம் சரியில்லாத இடம் அப்படின்னு. The trees around said to the seed, don't grow because the place you have fallen is not the right place to grow. ஆனா இந்த விதை சொல்லுச்சு, நான் வளருவேன், எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு முளைக்க ஆரம்பிச்சது. The seed said, I will germinate and I will face all trouble, and it sent out its shoot. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. ஆனா மற்ற மரங்கள் மாதிரி நேரா வளரல, அது குறுக்கு நெடுக்குமா வளர்ந்தது. It started growing. It did not grow straight like other trees. It was crooked and its branches were in different directions. அதோடைய கிளைகள்லாம் வித்தியாசமா இருந்தது மற்ற மரங்களை பார்க்கும்போது. Comparing to other trees, it was not good to look at. பார்க்கறது கூட அது நல்லாவே இல்லை. மற்ற மரங்கள் எல்லாமே இந்த மரத்தை கேலி செய்யும். எப்படி இருக்கிற, எங்களை மாதிரி நிமிர்ந்து நிற்காம கூனி குறுகி போயிருக்கியே அப்படின்னு. The trees used to tease that crooked trees saying, see, we are all straight and we are strong, but you are crooked to look at. ஆனா இந்த மரம் அதெல்லாம் பத்தி கவலையே படல. தன்னுடைய வேர்களை அந்த கல்குள்ள எப்படி இறக்கி அதோடைய சத்தை உறிங்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துச்சு. The tree did not worry about all these words. It was concentrating about sending its roots deep into the rocks and taking the nutrients from the soil. ஒரு நாள் பயங்கர புயல் காத்து மழை வந்தது. One day there was heavy storm, wind and rain. நேரா நின்ன மரங்கள் எல்லாமே விழுந்துருச்சு, ஏன்னா அது வளைஞ்சு கொடுக்கல. All the trees that were standing straight fell down because it could not adjust. ஆனா இந்த வளைவும் நெளிவுமா இருந்த மரம் நல்ல காத்துக்கு வளைஞ்சு கொடுத்து அப்படியே நின்னுச்சு கீழே விழாம. But this crooked tree adjusted with the movement of the wind and it stood as it was before. அந்த ஒரு மரம் தான் இருந்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதோடைய நிழல்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் அதுக்கு கீழே விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த மரத்தை சுத்தி ஒரு பெரிய புத்துணர்ச்சியே ஏற்பட்டுச்சு. Then the tree was the only tree that was standing there. So the villagers came and stood under the shadow of that tree. Children came and played around the tree. There was life around the tree. நமக்கு ஏற்படுற சோதனைகள் இப்படிதான் நம்மளை குறுக்கி நெருக்கி அப்படியே வளைச்சி எடுக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வரும்போது நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம். The troubles we face will make us crooked. It will press us down. But when we succeed in everything, we will be winners. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.